ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான சிறப்பான தகவல் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசை அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டங்களா இருக்க போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, குறிப்பாக கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சுக்கிர பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே நேரம் விரயஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் விரயஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார். இதனால் உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் திருப்திகரமாக இருந்தாலுமே விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். அதிக பயணங்களால் அலைச்சலும் மன அமைதியும் குறையக்கூடும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசியில் பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி வரும் என்றாலுமே கூட, அதாவது குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடாமல் போகும். என்றாலும் கூட அதுவரை மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையை தளர விட வேண்டாம். மேலும் புரட்டாசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன். மேலும் பாக்கியஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது சில நல்ல சம்பவங்களை இல்லத்தில் நடைபெற வைப்பார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் உயர்வு, ஊதியம் எதிர்பார்த்தபடி கிடைத்தல், அடுத்தவர் நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியில் ஆதாயம் போன்றவை படிப்படியாக நடக்கும். மாமன் மைத்துனன் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்வை முன்னின்று நடத்தி வைத்து மகிழ்ச்சி அடைவீங்க. வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றி சிந்தனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். இடமாற்றம் ஒரு மாற்றம் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருக்கக்கூடும். பிள்ளைகளின் வேலை அல்லது படிப்பு சம்பந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியில் பலன் கிடைக்கும். மேலும் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு அதிசாரா கதியில் செல்கிறார். மேலும் அங்கே செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆவது இடத்திற்கு குரு வராரு. மேலும் 10ல் குரு வந்தால் பதவி மாற்றம் உருவாகும் என்பது நியதியாக பார்க்கப்படுது. அதற்காக பயப்பட வேண்டியதில்லைங்க. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் குரு. சகாய ஸ்தானாதிபதியான அவர் உச்சம் பெறும் பொழுது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரு. மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடும். ஆனாலுமே நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது, எப்பொழுதும் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குருவின் பார்வை பலத்தால் குடும்பத்தில் முன்னேற்றம் திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். கொடுக்கல் வாங்குதலில் சரளமாக அமையக்கூடும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடக்கும். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் வராவிட்டாலுமே வந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கக்கூடும். கூட்டு முயற்சியில் இருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. அந்த எண்ணமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இயங்குறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சனி. சுகஸ்தானாதிபதியான அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது.
மேலும் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நல தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் வரும். பிள்ளைகள் வழியில் மனக்கவலையும் விரயங்களும் வரக்கூடும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும். மேலும் இது போன்ற நேரத்தில் சனிக்கிழமை விரதமோ சனீஸ்வர வழிபாடும் நன்மையை கொடுக்கும். அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் மாற்றம் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைகளுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே மகிழ்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வந்து சேருங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 20, 26, 27 மற்றும் 28. அதே போல் அக்டோபர் 3, 4, 13, 14 போன்ற தினங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்களாக பார்க்கப்படுதுங்க. மேலும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் செயல்களில் வேகத்தை ஏற்படுத்தலாம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என சில முடிவுகளை மேற்கொள்ள வைக்கலாம். அதன் காரணமாக பொருளாதாரத்தில் நெருக்கடிகளும் தொழிலில் பிரச்சனைகளும் உண்டாகக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. ஞான மோட்சகக்காரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணம் வந்து கொண்டே இருக்கும். நடக்க வேண்டிய வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும். முயற்சிகளில் தவறு ஏற்பட்டாலுமே அவற்றை மாற்றம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல் அக்டோபர் 7 வரைக்கும் பாக்கிய குருவின் பார்வை ராசிக்குள் கிடைப்பதால் பிரச்சனைகள் உங்களை நெருங்க விடாமல் போகும். அந்தஸ்து உயரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது. அதே போல் நீண்ட நாள் முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றியடையும். தடைப்பட்டு வந்த வேலைகள் கண்டிப்பாக நடக்கும். உறவினர்களால் ஆதாயம் பிறக்கும். சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க போகுது. மேலும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் 5 சஞ்சரித்து வரும் ராகுவிற்கு அக்டோபர் 7 வரை குருவின் பார்வை கிடைப்பதால் எதிர்வரும் பிரச்சனைகள், சங்கடங்கள், சிக்கல்கள் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ள முடியும். அக்டோபர் 8 முதல் குருவின் பார்வை 5வது இடத்தை விட்டு ராசியை விட்டு விலகுவதால் செயல்களில் தடை, தாமதங்கள், குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை போன்றவை உண்டாகும். இன்னும் சிலருக்கு பிள்ளைகளால் நெருக்கடிகள், பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் போன்றவை சந்திக்க நேரிடும். உங்கள் லாபாதிபதி சூரியனும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் பல வழியில் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் அக்டோபர் 8 முதல் உங்கள் செயல்களில் வேகத்தை ஏற்படுத்துவார். மேலும் அவசர முடிவுகளை மேற்கொள்ள வைப்பார். இதனால் சங்கடத்திற்கு ஆளாக நேரிடும். ராசிநாதன் தேவையான வருமானத்தை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நிம்மதியும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. மேலும் விசாகம் 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலும் அக்டோபர் 7 வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் செல்வாக்கு அதிகரிக்கும். பெரியோரின் உதவியும் ஆதரவும் அதிகமாக கிடைக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி வைக்க முடியும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இழுபறையாக இருந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் சாதகமாக முடியும். சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மேலும் அக்டோபர் 8 முதல் அதிசாரமாக ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் பார்த்து வரும் வேலைகளில் நெருக்கடிகள் ஏற்படும். மேலும் இந்த காலகட்டம் முழுவதுமே ராஜகிரகமான சூரியனும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணி ஆட்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. அக்டோபர் 8 முதல் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் எல்லா வகையிலுமே சோதனைகளும் உண்டாக்குவாங்க. குடும்பத்தில் ஒரு நிமிடம் இருந்தது போல் அடுத்த நிமிடம் நிம்மதி இல்லாமல் போகும். உறவுக்குள் இருந்து வந்த இணக்கமான நிலைகள் விரிசலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குருவின் பார்வை உங்களை ஓரளவுக்கு பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தேவையான பண வரவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.